என்ன பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. வெட்ட பாண்டுகா, மகர சௌலா, உத்தராயண், மாபிகு, தில் சக்கராந்தி ஆர் தாகி சுரா, பௌஷ் சங்கராந்தி, மகா சாஜி, மாகே சங்கராந்தி. இதெல்லாம் என்னென்னு தானே கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உழவு தொழிலுக்கு உதவி வரும் சூரிய பகவானுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. கடுமையான கவலை நிறைந்த வேலை நாட்களுக்கு பிறகு விளைச்சல் பார்த்து ஒரு மனநிறைவு, அது தரும் மகிழ்ச்சி. இது அறுவடை திருநாளாக பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களோட பாரத நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் விமர்சையாக கொண்டாடப்படுது. அதோட பெயர்களை தான் தொடக்கத்தில் பார்த்தீங்க. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழகத்தில் பொங்கல், அதுக்கு முதல் நாள் போகி, மறுநாள் மாட்டுப் பொங்கல், அதன் பின்வரும் நாட்களில் ஜல்லிக்கட்டு விழா. கேரளாவில் இதே நாளில் பெண்கள் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் கூடி பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சு சந்தோஷமாக வழிபடுறாங்க. அதோட சபரிமலை மகரஜோதி விழாவாகவும் அது அங்கே கொண்டாடப்படுது. ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் பெட்ட பாண்டுகா அப்படின்னு 4 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. எள்ளுருண்டை, மற்ற சோமாசி போன்ற இனிப்புகள்லாம் செஞ்சு படைக்கிறாங்க. பட்டங்களை விடுறாங்க. பட்டங்களை வெட்ட வெளியில் விடும்போது சூரிய ஒளி நேரடியாக உடலில் பட்டு நோய்கள் தீரும், இந்த குளிர்காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும்னு நம்புகிறாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிராவில் கூடுதலாக ஹால்டி கும்கும் அப்படின்னு சுமங்கலிகள் ஒருவருக்கொருவர் குங்குமம், மஞ்சள் தூளிட்டு சந்தோஷப்படுத்துறாங்க. கோவாவில் மாகே சங்கராந்தி என்று கொண்டாடும் இந்த திருநாளில் எள்ளுருண்டை ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. மற்றபடி மகாராஷ்டிரா போலவே இங்கும் கொண்டாடப்படுது. குஜராத்தில் இந்த பொங்கல் பண்டிகையோட பேர் உத்தராயண். பல வகையான காய்கறிகள் சேர்த்து சமைக்கப்படும் உண்டியா என்னும் பதார்த்தத்தை பூரியோடு சேர்த்து சாப்பிட்றாங்க. அதோடு அங்கு வண்ண வண்ண பட்டங்கள் விடுறது தான் பெரிய ஸ்பெஷாலிட்டி. அந்த பட்டம் விடுறதுல பெரிய போட்டிகளே நடக்கும். பீகாரில் தாகி சுரா என்னும் கிச்சடி திருவிழா அப்படின்னும் அழைக்கப்படும் இந்த அறுவடை திருநாளில் கங்கையில் நீராடி சூரியனை வணங்குறாங்க. அரிசி மற்றும் அவரைக்காய் போன்ற காய்கறிகள் கிச்சடி செய்து படைத்து அனைவரும் ஒன்றாக கூடி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதோட பொருளாதார வசதி குறைவானவங்களுக்கு தானியங்கள், இனிப்புகள் மற்றும் எள்ளை தானமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் பட்டை விட்டு சந்தோஷப்படுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகளில் நீராடுவது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தை போலவே வீடுகளையும் அலங்கரிக்கிறாங்க, கால்நடைகளையும் நல்லா அலங்காரம் பண்ணுறாங்க. அரிசி, காய்கறிகள் கொண்டு கிச்சடி செய்து படைத்து குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த கிச்சடியை தானமாகவும் கொடுக்குறாங்க. பசுமாடுகளுக்கு வெல்லம், பழங்கள் போன்றவற்றை சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த பசுமாடுகள் மற்ற கால்நடைகளை வண்ணமயமான பூமாலைகள் கொண்டு அலங்கரித்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கும் பட்டமிடுறது ஒரு முக்கியமான ஜாலியான திருவிழாவாக நடக்குது. அதே போல் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அல்லது டில் சங்கராந்தி, தாகி சுரா அப்படின்ற பேரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க. மேற்கு வங்காளத்தில் பௌஷ் சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. அந்த மாநிலத்திற்கே உரித்தான பல்வேறு இனிப்பு வகைகள் செய்யப்பட்டு படைக்கப்பட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது. மகிழ்ச்சியோடு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஒடிசாவில் நம்மூரை போலவே சக்கரை பொங்கல் தான் செஞ்சு படைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அங்கே மகர சாவ்லா அப்படின்னு பெயர் சொல்கிறாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலையும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன. அஸ்ஸாமில் அறுவடை திருநாளுக்கு போகாலி பிஹு அல்லது மாக் பிஹு அப்படின்னு பேர். 7 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவில் இளம் பெண்களும் ஆண்களும் ஆடி பாடி சந்தோஷப்படுறாங்க. கிராமத்து முதியவர்களும் ஹுசோரி எனப்படும் பிஹு பாடல்களை தெருவில் குழுவாக பாடியபடி ஒவ்வொரு வீடாக போய் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கிறாங்க. விவசாயிகள் வயல்வெளிகளில் அகல் விளக்குகள் ஏற்றி
வெறும் பருவகாலங்களிலும் நல்ல விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறாங்க. இங்கேயும் இந்த மாடுபிடி, நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி மாடுபிடி திருவிழா நடக்குது. பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள்ல இந்துக்களும் மகாசாஜி அப்படின்ற பேர்ல பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு பாரம்பரிய உணவா இருக்கிற ரவுடி கீர் அப்படிங்கிற ஒரு உணவை தயார் பண்ணுறாங்க. அது என்னென்னா, கரும்பு சாரில் அரிசியை முதல் நாளே வேக வச்சிடுறாங்க, ஆற வச்சு அப்படியே வச்சிடுறாங்க. மறுநாள் சிவப்பு மிளகாய் கலந்த தயிரோட மாகி அன்னைக்கு அதை பரிமாறுறாங்க. அதோட நம்மூர் திருவிழா காலங்களில் போடப்படுறது மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு கடைகளும் போடப்பட்டு ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. பஞ்சாப் நாட்டில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இதை லோஹ்ரி அப்படின்ற பேர்லேயும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க வருஷா வருஷம். பொங்கலுக்கு முந்தைய நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரியில் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கூடி ஒரு பெரிய நெருப்பை உண்டாக்கி அதில் சுற்றி உட்கார்ந்துருந்து நின்றுக்கிட்டு இருந்து நாட்டுப்புற பாடல்களை பாடி பாங்கரா டான்ஸ் ஆடி எள், வெல்லம் மற்றும் வேர்க்கடலை இதெல்லாம் அந்த நெருப்பில் வீசி அவர்களை, இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான சடங்கா அந்த நெருப்பில் வீசுறது, அதை பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து அவர்களது பாரம்பரிய உணவான மக்கீட்டி ரொட்டி மற்றும் சர்சன்டா சாக் ஆகியவற்றை செஞ்சு சாப்பிட்றாங்க. இப்படி பாரத நாடு முழுக்க இந்த அறுவடை திருநாள் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் திருநாளாக பிரம்மாண்டமா விமர்சையா மகிழ்ச்சியோட கொண்டாடப்படுது. இப்ப சொல்லுங்க பிள்ளைங்களா, பல்வேறு மொழிகள், மதங்கள், இனங்கள், குழுக்கள், ஜாதிகள் இப்படி எல்லாம் இருந்தும் இந்த புண்ணிய பரதகண்டத்தில் அடிப்படை கலாச்சாரம், விழாக்கள், ஒன்று கூடி ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு விழா, ஒரு பண்டிகைன்னா எல்லாரும் எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி அந்த விழாக்களை நம்ம கொண்டாடுறோங்கிறது 95 விழுக்காடுகளுக்கு மேல ஒரே போல இருக்கு. ஒரே அடிநாதம் கொண்டு இயற்கையோட ஏய்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படிப்பினையும் அது வலியுறுத்துது. இதை பார்க்குறோம் இல்லைங்களா, இன்னைக்கும் பார்க்குறோம் இல்லைங்களா. இது எவ்வளவு பெருமையான விஷயம். அதனால்தான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னினைவகற்றாதீர் அப்படின்னா நம்ம முண்டாசு கவி. என்ன பிள்ளைங்களா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல ஒரு லைக் போடுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதோட உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பகிருங்க பிள்ளைங்களா. நம்மளோட பாரத நாட்டோட பெருமை அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா அவங்க தான் எதிர்கால பாரத நாட்டு குடிமக்கள். இதை போல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அல்லது கதையோட உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ற வரைக்கும் பாய் பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட். வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.